டே சிண்டு, அங்க பாரு. லில்லி, லோட்டஸ், ரோஸ் 3 பேர் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. லில்லி, லோட்டஸ், ரோஸ் 3 பேர் கார் எடுத்துட்டு எங்கப்பா கிளம்பிட்டீங்க? ஹாய் பண்டி, நமக்கு தான் எக்ஸாம் முடிச்சு லீவ் விட்டாங்கல்ல. நாங்க 3 பேரும் ரோஸுடைய ஃபார்ம் ஹவுஸ் போய் ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணிட்டு வர போறோம் பண்டி. வேணும்னா நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்களே. லில்லி அக்கா, ஃபார்ம் ஹவுஸ்ல நீங்க 3 பேர் மட்டும் தனியா தங்க போறீங்களாக்கா? நாங்க 3 பேர் இருக்கிறப்ப எதுக்கு தனியா தங்குறோம்னு சொல்ற? வேணும்னா நீங்களும் வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஜாலியா இருக்கும். ஹை, ரோஸோட ஃபார்ம் ஹவுஸா? அது சூப்பரா இருக்குமே. நானும் வரேன்ப்பா. எங்க அம்மா உங்க கூட வர்றதுனா வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. நாங்க வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். எங்க அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்கப்பா. பண்டி, சிண்டு, எங்க அம்மா வந்தா நான் ரோஸோட உங்க ஃபார்ம் ஹவுஸ் போயிட்டேன்னு சொல்லிரு. பண்டி அண்ணா, என்னடா இது? நான்சி அக்கா கூட போறாங்க. வாங்கண்ணா, நம்மளும் போலாம். சோட்டு பாப்பா, நீ எல்லாம் அங்க வந்தா பயந்துக்குவ, சரியா? பெரியமா வந்தாங்கன்னா நாங்க 2 பேரும் ரோஸோட வீட்டுக்கு போயிருக்கோம்னு சொல்லு, சரியா? வேணும்னா நாங்க ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறோம். பண்டி அண்ணா வாங்கண்ணா, ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். இந்த ட்ரெஸ்ஸையே 2 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அப்பாடா, ஒரு வழியா உங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து சேர்ந்தாச்சு. ரோஸ், என்னப்பா இது? இவ்வளோ நாள் கழிச்சு வந்து பார்த்தா கூட பார்க்கறதுக்கு புதுசா சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. ஆமா ரோஸ், நானே கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க இந்த பக்கம் வர்றதே இல்ல. ஆனா வீடு மட்டும் எப்படி பளபளன்னு இருக்கு. ஆக்சுவலி இங்க ஒரு மெய்ட் இருக்காங்க பண்டி. அவங்க லீவுங்கிறதுனால ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க தான் க்ளீனா வச்சுக்கிறாங்க. அதானே பார்த்தேன். யாரோ டெய்லி உட்காந்து க்ளீன் பண்ற மாதிரி இருக்கு. நான் போய் இவங்க வீட்டை நல்லா சுத்தி பார்த்துட்டு வர போறேன். வர்றவங்க வாங்க. ஹை, சூப்பரா இருக்கு வீடு. ச்சே, நானும் பேசாம எங்க அம்மா கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஹவுஸ் கட்டியிருக்கலாம். வீடுனா இப்படித்தான் இருக்கணும். பண்டி, இங்க வந்து நின்னு பாரு. சுத்தி எங்கேயுமே வீடே இல்ல பண்டி. இன்னைக்கு நைட்டு நம்ம எல்லாரும் இங்கே தான் தங்க போகிறோமா? எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பண்டி. கமான் கைஸ், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக ஏதாவது விளையாண்டா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது விளையாடலாமா? ஐயோ, நீங்கள் பாட்டுக்கு விளையாடுறேன்னு அங்கங்கே போயிடாதீங்கப்பா. எனக்கு இந்த தோட்டத்தை பார்த்தாலே ரொம்ப பெருசாக பயமாக இருக்கு. நம்ம எங்கேயாவது போய் விளையாண்டோம்னா தொலைஞ்சு போயிடுவோம். அதனால தயவு செஞ்சு எல்லாரும் இங்கே பக்கத்துலேயே உட்காந்துக்கலாம். புஷ்பாக்கா, வர்ற நேரத்துல நீங்க பாட்டு கிளம்பி வந்துட்டீங்க. பயமா இருந்தா வீட்லயே இருக்க வேண்டியதுதானக்கா? எதுக்குக்கா சும்மா சும்மா பயப்படுறீங்க? அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. ரோஸ் அக்காங்க ஃபார்ம் ஹவுஸே பயங்கர சேஃப் தான். இங்க பாத்தீங்களா பண்டி அண்ணா, ஸ்லைட் எல்லாம் செமையா இருக்குண்ணா. கமான் கைஸ், எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு. நாங்கள் வீட்டில் இருந்து டின்னர் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். எல்லாரும் சேர்ந்து இங்கே ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ல. எனக்கு இப்போ சுத்தமாக பசிக்கவே இல்லைப்பா. லோட்டஸ் சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு இருட்டானதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. லோட்டஸ், என்ன விளையாடலாம் நீயே சொல்லு. என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் வந்து ஹைட் அண்ட் சீக் தான். நானே ஃபர்ஸ்ட் அவுட்டாக இருக்கேன். நீங்கள் எல்லாரும் போய் ஒழிஞ்சுக்கோங்க கைஸ். ரூலே கிடையாது. யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் விளையாடலாம். ஓகே, 100 வரைக்கும் தான் கவுண்ட் பண்ணுவேன். 1 2 3 4. ஐயோ, எல்லாரும் போய் எங்கேயோ தூரமாக ஒழிஞ்சிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. நான் தூரமாலாம் ஒழிய மாட்டேன். அவுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் பக்கத்துலேயே தான் ஒழிய போகிறேன். எங்கே ஒழியலாம்? பேசாமல் நான் இந்த டைனிங் டேபிள் கடையிலேயே ஒழிஞ்சுக்கிறேன். மை காட், இங்கே ஒளியருக்கு நிறைய பிளேசஸ் இருக்கு. கண்டிப்பாக நான் போய் ஒளியிற இடத்துல யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. யாரும் என்ன ஃபாலோ பண்ணாதீங்க. பண்டி அண்ணா, லில்லி அக்கா பாத்தீங்களா? வீட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு பின்னாடி போயிடலாம்னா. லோட்டஸ் அக்கா வந்தாங்கன்னா இப்படி சுத்தி வந்துட்டா நம்மள பிடிக்கவே முடியாது. ஐயோ, வீட்டுக்கு பின்னாடி எல்லாம் போறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நான் பேசாம இங்க ஃபர்னிச்சர்ஸ்க்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன். இங்க எல்லாம் வந்து கண்டிப்பா தேட மாட்டா. கண்டிப்பா வீட்டுக்கு பின்னாடி தான் போய் தேடுவா. நான் இங்கே ஒளிஞ்சுக்கிறேன். புஷ்பா, இப்படி கண்ணு முன்னாடியே ஒளிஞ்சினா மாட்டிக்க மாட்டியா? அவ திரும்பணுன்னே டைனிங் டேபிள் கடியில தான் பாப்பா. நீ முதல்ல வா, அந்த பக்கம் ஸ்டார்கேஸ் கடியில ஒளிஞ்சுக்கலாம். வா. புஷ்பா, வா, இங்க வா. எல்லாரும் ஆளுக்கு ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டாங்க. கண்டிப்பா லோட்டஸ் தூரமான இடத்துல தான் தேடுவா. நம்ம பேசாம இந்த சோஃபாக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கலாம். இங்க வந்து கண்டிப்பா கெஸ் பண்ணவே மாட்டா. ஓகே கைஸ், நான் கவுண்ட் பண்ணி முடிக்க போறேன். 91 92 93 94 95 96 97 98 99 100. மை காட், எல்லாரும் ஃபியூ மினிட்ஸ்ல டிஸப்பியர் ஆன மாதிரி இருக்கு. போக மாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ எங்கே இருக்கீங்கன்னு தெரியலையே. உண்மையாகவே இவ்வளோ பெரிய ஃபார்ம் ஹவுஸில் உங்களை எப்படி தேடி கண்டுபிடிக்க போகிறேன்னு தெரியல. ஓகே கைஸ், ஐ எம் கம்மிங். நல்லா போய் ஒழிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ளே தேட போகிறேன். ஓ மை காட் ரோஸ், சோஃபாக்கு பின்னாடியே ஒழிஞ்சிட்டு இருக்கியா? கமான் ரோஸ், வீட்டில் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும்போது இந்த மாதிரி சோஃபாக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்க. ஸோ ரோஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அவுட். ஓகே, மீதி பேரெல்லாம் எங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க?
ஓகே, இந்த குட்டி சேர் பின்னாடி யாரும் ஒளியிற மாதிரி தெரியல. ஐயோ, வரக்கூடாது 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 வரக்கூடாது, பார்க்கக்கூடாது, போயிரு போயிரு போயிரு. வாட் இஸ் திஸ் கைஸ்? இங்கிருந்து பார்த்தா யாருமே தெரியவே இல்லையே. மீதி பேரெல்லாம் எங்கே போயிருக்கீங்கன்னு தெரியல. ஓகே, எனிவேஸ் நான் ஃபார்ம் ஹவுஸ் ஃபுல்லாக தேட போகிறேன். ஐயோ 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 அம்மா, ஐயோ அம்மா, ஓரத்தில் நின்று நல்லா வலிக்கி விட்டு கீழே விழுந்துட்டேனே, அடிபட்டுருச்சு. யாராவது வந்து என்னை காப்பாத்துங்கப்பா ப்ளீஸ். வாட் மை காட், நான்சி நீ இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தியா? ஓகே, நான்சி தான் செகண்டா அவுட் ஆயிருக்கா. அடி பாவி, கீழே விழுந்துட்டே வந்து ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா ரெண்டாவது அவுட்டுன்னு சொல்கிறேன். எப்படியோ நான் செகண்ட் தானே அவுட்டு. என்னது இது? இந்த பண்டி சிண்டு எல்லாம் உண்மையாவே நல்ல இடத்துல போய் ஒழிஞ்சிட்டாங்க போல இருக்கு. ஹேய் புஷ்பா அண்ட் ரெட் வெல்வெட், ஸ்டார் கேஸ் பின்னாடி தானே ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்க ஹேர் எனக்கு நல்லா தெரியுது, வெளியில வாங்க. ஃபர்ஸ்ட் அவுட் ஆனது ரோஸ், செகண்ட் நான்சி, தேர்ட் புஷ்பா அண்ட் ரெட் வெல்வெட். ஓகே, பண்டி, சிண்டு, லில்லி இவங்க 3 பேர் மட்டும் எங்க போனாங்க? எங்க போயிருக்க போறாங்க? வீட்டுக்கு பின்னாடி தான் போயிருப்பாங்க. அதுதானே இருக்கிறதுலே கஷ்டமான பிளேஸ். அதுல தானே கடைசியா வந்து தேடுவேன். இரு இரு, நானே போய் உனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கேன். டே சிண்டு, இங்க தானே ஒழிஞ்சிட்டு இருக்க. வாடா சிண்டு. லோட்டஸ், நீ இந்த பக்கமா வந்தீனா அந்த பக்கம் ஓடிடுவா, நீ அந்த பக்கமா சுத்தி வா. ஓகே, சிண்டு வீட்டுக்கு பின்னாடி தானே ஒழிஞ்சிட்டு இருக்க. சிண்டு தான் தேர்ட் அவுட். ஓகே, பண்டி, லில்லி எங்க போயிட்டாங்க சிண்டு? நான்சி அக்கா, இதெல்லாம் பயங்கர சீட்டிங். நீங்களாக்கா என்ன கண்டுபிடிக்கிறீங்க? எதுக்குக்கா தேவையில்லாம போட்டு கொடுக்குறீங்க? இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இனிமேல் எப்பவுமே நான்சி அக்கா தான் அவுட்டு. கம் ஆன் சிண்டு, ரோஸ் தான் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டுபிடிக்க போறா. நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நான்சி உன்னை கண்டுபிடிச்ச மாதிரி நீ எனக்கு பண்டி, லில்லி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கொடுக்குறியா? லில்லி அக்கா, பண்டி அண்ணா என் கூட தான் ஒளிஞ்சிட்டு இருந்தாருக்கா. திடீர்னு அப்படியே டிஸப்பியர் ஆயிட்டாரு. வாட்? இந்த ஃபார்ம் சுத்தி நான் எல்லா பிளேஸ்லயும் தேடிட்டேன் சிண்டு. என்னால அவனை கண்டுபிடிக்கவே முடியல. காருக்கு பின்னாடி, வீட்டுக்கு பின்னாடி எங்கேயுமே இல்ல. என்னக்கா சொல்றீங்க? காருக்கு பின்னாடி, வீட்டுக்கு பின்னாடி எல்லா இடத்துலயும் தேடிட்டீங்களா? இதுக்கு மேல ஒளியருக்கு இந்த ஃபார்ம்ல வேற எங்கேயும் இடமே இல்லையேக்கா. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், தேவையில்லாம இந்த மாதிரி விளையாட வேண்டான்னு. இப்ப பாத்தீங்களா, பண்டி, லில்லி 2 பேரும் காணாம போயிட்டாங்க. ஏ புஷ்பா, நீ வேற தேவையில்லாம பயந்துட்டு இருக்காத. இவன் சும்மா டிராமா பண்ணிட்டு இருக்கான். டே சிண்டு, இப்ப நீ பண்டியை கூப்பிட போறியா இல்லையா? அக்கா, என்னக்கா நீங்க? நான் சொன்னா நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க. சரி இருங்க, உங்க கண்ணுக்கு முன்னாடியே நான் போய் எல்லா இடத்துலயும் தேடுறேன். இந்த ஸ்லைடுக்கு பின்னாடி தேடினீங்களா? வீட்டுக்கு பின்னாடி இல்ல, ஒருவேளை ஸ்லைடுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காரா? என்னக்கா இது? எந்த இடத்துலயுமே காணோம். அக்கா, எனக்கே புஷ்பாக்கா சொல்ற மாதிரி கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குக்கா. மை காட், எனக்கு கூட ரொம்ப டவுட்டா இருக்கு. எனக்கு என்னமோ பண்டிக்கும் லில்லுக்கும் ஏதோ ப்ராப்ளம் வந்திருக்குமோன்னு தோணுது. நம்ம ரோஸுடைய மாம்க்கு ஃபோன் பண்ணி பேசாம இன்ஃபார்ம் பண்ணலாமா? ஹே கைஸ், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சிண்டு, தயவு செஞ்சு இந்த மாதிரி பிராங்க் எல்லாம் பண்ணாத. தயவு செஞ்சு இப்ப நீ பண்டியை வெளியில வர சொல்ல போறியா இல்லையா? ஐயோ அக்கா, நான் ப்ராமிஸா சொல்றேன், பண்டி அண்ணா என் கூட ஒளியவே இல்லக்கா. அவர் எங்க போனாருன்னே எனக்கு தெரியலக்கா. எனக்கு தெரிஞ்சு யாரோ அவரை கடத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ போச்சு, நம்ம இந்த மாதிரி தனியா வந்திருக்கிறத யாரோ பார்த்து வச்சுட்டு பண்டியையும் லில்லியையும் யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கப்பா. தயவு செஞ்சு நம்ம ஃபோன் பண்ணி ரோஸோட அம்மாக்கு வர சொல்லலாம்ப்பா. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குப்பா. ஏ புஷ்பா, நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. இந்த லோட்டஸ் சரியாவே தேடி இருக்க மாட்டா. இப்ப நான் போய் தேடி அவங்க 2 பேத்தையும் எப்படி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வரேன்னு மட்டும் பாருங்க. நம்ம முதல்ல வீட்டுக்குள்ள நல்லா தேடணும். இந்த சோஃபா கடியில, சாரு கடியில எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. இருங்க, இங்கதான் லில்லி எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லையே, இந்த சேருக்கு பின்னாடியும் இல்ல. சரி, இந்த வீட்டு மேல நின்று பார்க்கலாம். இங்கேயும் எங்கேயும் கண்ணில் படல. வீட்டுக்கு பின்னாடி நல்லா பார்த்தனா, அங்க வேற ஒரு பெரிய மரம், கிணறெல்லாம் இருக்குல்ல. நீ இங்கே இரு, நான் வீட்டுக்கு பின்னாடி போய் பார்த்துட்டு வரேன். ஏ லோட்டஸ், நீ என்ன தேடுன? லில்லி இங்கதான் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கா. ஏ லில்லி, வெளியில வா. வாட் இஸ் திஸ் நான்சி? நான் இன்னும் கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிட்டு இருக்கலாம்னு நினைச்சேன். நீ எதுக்கு தேவையில்லாம வந்து என்ன கண்டுபிடிச்ச? லோட்டஸ், நான் உன் கண்ணு முன்னாடியே தான் நின்னுட்டு இருந்தேன். லில்லிய கண்டுபிடிச்சாச்சு. இந்த பண்டி உண்மையாவே ஆளை காணமே. என்னது இது? பார்க்கறக்கு பண்டியோட ஷூ மாதிரி இருக்கு. ஒரே ஒரு ஷூ மட்டும் இங்க கிடக்குதுன்னா, அப்படின்னா பண்டி எங்க போனான்னு தெரியலையே. காட், யாராவது விளையாடும் போது இந்த மாதிரி ஒரே ஒரு ஷூவை கழட்டி விட்டுட்டு போவாங்களா? எனக்கு என்னமோ பண்டியை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. கைஸ், நம்ம இமீடியட்டா போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லலாமா? நான்சி அக்கா, எனக்கு என்னமோ இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண வேண்டாம்னு தோணுதுக்கா. பேசாம போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடலாம்க்கா. ஐயோ, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்றீங்களா? டேய், நான் இங்க தாண்டா ஒளிஞ்சிட்டு இருக்கேன். சே, இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடலான்னு பார்த்தா விடமாட்டாங்க போல இருக்கே. என்ன என் பின்னாடி இருந்து சத்தம் கேக்குது? பண்டி அண்ணா, இந்த புதருக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களா? நான்சி அக்கா, லில்லி அக்கா, இங்க பாருங்க, பண்டி அண்ணா இங்க தான் ஒளிஞ்சிட்டு இருக்காரு.
அட பாவி பண்டி, நாங்க எல்லாரும் இங்க பயந்து போய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாமான்னு பேசிட்டு இருக்கோம். அந்த புதருக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? ஏய் பண்டி அண்ணா பாத்தீங்களா? பண்டி அண்ணா சூப்பரான இடத்துல ஒளிஞ்சிருக்கீங்கண்ணா. நானே கண்டுபிடிக்கவே இல்லைண்ணா. அப்படி மறைவா இருக்கு. பேசாம நானும் போய் அங்க ஒளிஞ்சிருந்தேன்னா உங்களால கடைசி வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஏ நான்சி, ஹைட் அண்ட் சீக்னா இந்த மாதிரி நல்லா கண்டுபிடிக்க முடியாத இடத்துல போய் ஒளியணும். நீ பாட்டுக்கு சேருக்கு அடியில ஸ்டெப்ஸுக்கு அடியில எல்லாம் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு இதுக்கு மேல யாராவது புதுசா ஏதாவது விளையாடணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாதீங்கப்பா. ரோஸ், வீட்ல இருந்து ஏதோ செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னியே, இப்ப சாப்பிடலாம்ப்பா. ரோசக்கா, என்னக்கா இது 2 ஹாட் பாக்ஸ்ல போட்டு ஏதோ சுட சுட எடுத்துட்டு வந்திருக்கீங்க? தட்ஸ் ரைட் சிண்டு, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி தான் தோசை அண்ட் தக்காளி சட்னி செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ன ரோஸ் இது? உங்க வீட்ல இருந்து வந்திருக்கு, ஏதாவது பாஸ்தா பீஸான்னு ஏதாவது வந்திருக்குன்னு பார்த்தா நீ என்னடானா தோசையும் தக்காளி சட்னியும் எடுத்துட்டு வந்திருக்க. கமான் பண்டி, உங்க வீட்ல சாப்பிட்டதுல இருந்து நான் எங்க மாம் கிட்ட சொல்லி இந்த ரெசிபி கத்துக்க சொன்னேன். எங்க மாம் கூட இப்போ ஓரளவுக்கு நல்லா குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தெரியுமா? எங்க வீட்லயே நாங்க தோசை சாப்பிட மாட்டோம். உங்க வீட்ல எப்ப பார்த்தாலும் 3 நேரம் தோசையா இருக்கு. சரி சரி போடு. நல்லா சூப்பரா நெய்யெல்லாம் போட்டு சுற்றுப்பாங்க போல இருக்கு. நல்லா வாசனையா இருக்கு. ஏ பண்டி, உங்க அம்மா என்ன செஞ்சாலும் நீ சாப்பிடுவ. இப்ப கேட்டா அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க. நீ தோசைனா மட்டும் என்ன கம்மியாவா சாப்பிட போற? ஹை ரோஸ், தக்காளி சட்னியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊத்து ஊத்து. பண்டி அண்ணா, அங்க பாருங்க, இந்த தக்காளி சட்னினா இது சூப்பரா இருக்குமே. வாவ், இந்த ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு கைஸ். எனக்கு இன்னும் கொஞ்சம் தோசை வைங்க. இல்லையேக்கா, நீங்க முதல்ல பிளேட்ல போட்ட 2 சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா போடுங்கக்கா. எனக்கு வேற பயங்கரமா பசியா இருக்கு. என்ன ரோசக்கா, நீங்க எல்லாத்துக்கும் போட்டுட்டு கடைசியா எங்களுக்கு போடுறீங்க. அதை எடுத்து பக்கத்துல வைங்க, நாங்களே எங்களுக்கு நிறைய போட்டுக்கிறோம். ஆஹா பண்டி அண்ணா, இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான். வாவ், இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி சூப்பரான தோசை சாப்பிட்டா நான் வந்து கண்டிப்பா இன்னைக்கு 10 தோசையாவது சாப்பிட போறேன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு ரோஸ். ஐயோ பண்டி அண்ணா, அங்க பாருங்க, லில்லி அக்கா எடுத்து அடுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ரோசக்கா, அந்த ஹாட் பாக்ஸ் எடுத்து எங்க பக்கத்துல வைங்கக்கா. டேய் சிண்டு, நீ ஹாட் பாக்ஸ் எடுத்தா ஃபுல்லா முடிச்சிடுவ. எனக்கு ஒரு 2 தோசை வைடா. இந்த தோசையை அப்படியே தக்காளி சட்னியில முக்கி அப்படியே எடுத்து வாயில போடணும். ரோஸ், சூப்பர் வாசமா இருக்கு. டேஸ்ட் கூட பயங்கரமா இருக்குப்பா. என்ன பண்டி அண்ணா, ஒரு தோசை எடுத்து அப்படியே வாயில போட்டுட்டாங்க. டே சிண்டு, உனக்கு வேணும்னா எடுத்து சாப்பிடுறா. ஏன்டா இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? இந்தா எடுத்து வச்சு அப்படியே சாப்பிடு. பண்டி அண்ணா, அப்படியே அந்த தக்காளி சட்னியும் கொஞ்சம் ஊத்துங்கண்ணா. சும்மா சட்னி மீதி ஆச்சுன்னா நான் அப்படியே எடுத்து குடிச்சிருவேன்க்கா. சூப்பரா இருக்குன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். போச்சுடா, கொஞ்சம் இருட்டானோனே அனிமல்ஸ் எல்லாம் கத்துது. நம்ம கண்டிப்பா இன்னைக்கு இங்கேயே தான் படுத்து தூங்கணுமா? நம்ம தான் நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம்ல. ஏ ரோஸ், பேசாம திரும்பி நம்ம வீட்டுக்கே போயிடலாமா? ஏ நான்சி, உங்களுக்கு எல்லாம் பயமா இருந்துச்சுன்னா நீங்க எல்லாரும் தனியா கிளம்பி போங்க. நானும் சிண்டு இன்னைக்கு இங்கதான் தங்க போறோம். ஆமா, அதான் கார் இருக்கு. எல்லாரும் கிளம்பி போங்க, நாங்க இங்கேயே இருக்கோம். ஐயோ, இந்த வர்ற வழி ஃபுல்லா காடா இருந்துச்சு. நாங்கெல்லாம் தனியா திரும்பி போக மாட்டோம்ப்பா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பேசாம இங்கேயே தங்கிக்கலாம். வாட் இஸ் திஸ் கைஸ்? பண்டி அண்ட் சிண்டு இந்த இடத்துல வீட்டு மேல ஏறி உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 2 பேரும் கீழே இறங்க போறீங்களா இல்லையா? லில்லி அக்கா, வீட்டை ஃபுல்லா சூப்பரா டெக்கரேட் பண்றேன்க்கா. இந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் நைட்ல லைட்ஸ் போட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? இப்ப ஆன் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும் பாருங்க. ஹை, உண்மையாவே லைட்ஸ் போட்டாங்க. ஏ ரோஸ், உங்க வீடு லைட்ஸ் போட்டதுக்கு அப்புறம் சூப்பரா இருக்குப்பா. நான்சி அக்கா, இன்னும் கொஞ்ச நாள்ல கார்த்திகை தீபம் வருதுல்ல, இந்த மாதிரி வாசல்ல எல்லாம் விளக்கேத்துனா சூப்பரா இருக்கும்க்கா. இப்ப பாருங்க, நம்ம வீடு எங்கிருந்து பார்த்தாலும் செம்மையா இருக்கும். ஏய் நான்சி, புஷ்பா, நீங்க 2 பேரும் தானே ரொம்ப பயந்தீங்க. இந்த நைட்டு ஃபுல்லா இந்த லைட்ஸ் எல்லாம் எரிஞ்சுட்டே தான் இருக்கும். நீங்க எல்லாரும் அப்படியே பயப்படாம படுத்து தூங்கலாம். அதுக்கு தான் நாங்க வீட்டுக்கு மேல இவ்ளோ லைட்ஸ் போட்டிருக்கோம். இப்பவாது பயப்படாம நிம்மதியா படுத்து தூங்குங்க. ஏ ஆமா பண்டி, இவ்ளோ லைட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா பயப்படாம தூங்குவேன். சூப்பரா இருக்குப்பா. அதுலயும் இந்த ஸ்டெப்ஸ் மேல இருக்கிற லைட்டை பார்த்தா சூப்பரா இருக்கு. எனக்கு என்னமோ இன்னைக்கே கார்த்திகை தீபம் மாதிரி அழகா இருக்குப்பா. பரவாயில்ல, உங்க 2 பேர்த்த கூப்பிட்டு வந்ததுக்கு அட்லீஸ்ட் இந்த இதாவது பண்ணீங்களே. நம்ம இவ்ளோ பேர் இங்க இருக்கோம், நீங்க இதுக்கே பயப்படுறீங்க. இதுக்கு முன்னாடி ரோஸ் வீட்ல ஒரு அக்கா மட்டும் தனியா டெய்லி நைட்டு இங்க படுத்து தூங்குவாங்களாமா. ஐயோ, திரும்பவும் பண்டி, நீ ஏதாவது பயப்படுத்துற மாதிரி கதையை சொல்லி எங்களை பயப்படுத்திட்டு இருக்காத. எனக்கு ரொம்ப தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு. நான் இங்கே எல்லாத்துக்கும் பாய விரிக்கிறேன். எல்லாரும் இங்கே படுத்து தூங்கலாம். ஏய் நான்சி, இப்பதான் லைட் போட்டல, எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் ஜாலியா ஏதாவது விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா படுத்து தூங்கலாமா? ப்ளீஸ் பா. இந்த கேண்டில் லைட்ல நம்ம ஏதாவது கேம், கார்ட்ஸ் மாதிரி இல்ல
கேரம் போர்டு மாதிரி விளையாண்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பண்டி. நீ 12 மணி வரைக்கும் எங்களை முழிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வேற ஏதாவது எக்கு தப்பா சொல்லுவ. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நாங்கள் படுத்து தூங்க போகிறோம். வேணும்னா காலையில் நேரத்தில் 6 மணிக்கு எந்திரிச்சு விளையாடலாம், சரியா? ஏ புஷ்பா, ரெட் வெல்வெட், எல்லாரும் சீக்கிரம் வாங்கப்பா, படுத்துக்கலாம். என்ன பண்டி அண்ணா இது? ஒரு வாரம் லீவு தான், ஜாலியா நைட்டு 12 மணி வரைக்கும் விளையாடலான்னு பார்த்தா ரோசக்கா இப்படி பண்றாங்களே. சாரி கைஸ், எனக்கு கூட ரொம்ப தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு. அதனால நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா போய் படுத்து தூங்க போறேன். நான் கண்டிப்பா நடுவுல தான் படுத்தேன். எனக்கு லெஃப்ட்ல ஒரு 4 பேர், ரைட்ல ஒரு 4 பேர் படுக்கணும்ப்பா. நான் சென்டர்ல படுத்தாதான் எனக்கு கொஞ்சமாவது தூக்கம் வரும். நானும் நடுவுலயே படுத்துக்கிறேன்ப்பா. ஓரத்துல எல்லாம் படுக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. ஏ புஷ்பா, நான் உன் பக்கத்துலயே படுத்துக்கிறேன். நைட்டு தயவு செஞ்சு பயந்து கத்திராதா, சரியா? பண்டி அண்ணா வாங்கண்ணா, இவங்கெல்லாம் எந்த கேமுக்கும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் பேசாம ஓரமா போய் படுத்துக்கலாம். டேய் சிண்டு, இங்க இருக்கிறதுலே வச்சு தைரியமானவன் நீ தானே. நான் உன் பக்கத்துல படுத்துக்கிறேன்டா. வாட் இஸ் திஸ் கைஸ்? தேவையில்லாம இருட்டான உடனே நீங்க ரொம்ப பயப்படுறீங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவை கிடையாது. நீங்க யாரும் பயப்பட தேவையில்லை. நான் இங்க சோஃபா மேலதான் படுத்துட்டு இருக்கேன், சரியா? தேங்க்ஸ் பண்டி. நீ நைட் எல்லாம் வந்து முழிச்சிட்டு இருந்தீனா யாராவது வந்தா கத்தி எழுப்பி விட்டுடலாம்ல. நீ கவலைப்படாம நிம்மதியா படுத்து தூங்க புஷ்பா. நான் நைட்டு ஃபுல்லா தூங்காம முழிச்சிட்டே தான் இருக்க போறேன். அப்பாடா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு நான்சி. பண்டி நைட்டு ஃபுல்லா செக்யூரிட்டி மாதிரி நம்மள வந்து சேஃப்கார்ட் பண்ணுவான். யாரு? பண்டி நைட்டு ஃபுல்லா தூங்காம இருக்க போறானா? இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல அவன் எப்படி கொரட்டை விட்டு தூங்குறான்னு மட்டும் பாரு. அவன் பேச்ச நீ தான் நம்புற புஷ்பா. யாராவது படுத்து 2 நிமிஷத்துல தூங்குவாங்களா? இந்த நான்சி பண்டியோட ஃப்ரெண்டே கிடையாது. எப்ப பார்த்தாலும் பண்டியை பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. பண்டி கண்டிப்பா சொன்ன மாதிரி நைட்டு ஃபுல்லா தூங்காம இருக்கத்தான் போறான். நீ சொல்லிட்டு நீ தான் இப்ப 2 நிமிஷத்துல படுத்து தூங்கிட்ட. பண்டியை என்னைக்குமே இவ பாராட்டவே மாட்டேங்கிறா. பண்டி பண்டி, ஐயோ என்னது இது? பண்டி பேசவே மாட்டேங்கிறா. பண்டி ஏதாவது